திருவல்லிக்கேணி பெண் பிள்ளை இரகசியம் 43ஆம் இரகசியம். தகப்பனை கர்ஹித்தேனோ அந்தரத்திலவன் போலே. அவ்யபதேசனுக்கு அனந்தரத்திலவன் தமப்பன் செய்ததைக் கேட்டு இவன் என் செய்தானான் என்று கர்ஹித்தான். ஒரு மதிளை வாகுகுங்காட்டில் அத்தர்சனம் குலைந்ததோ திருவாய்மொழி என்றும் ஸ்ரீராமாயணம் என்றும் பலியென 2 மகா பிரபந்தங்களுண்டாயிருக்க என்றானாயத்து இப்படி உசுவாதார் நெஞ்சுள்ளுக்கும் படியான பிரபந்தமாய்த்து என்று நன்னாகவரர் நலிவெய்த திருவாய்மொழி. பாசுர ஈட்டில் காணும் ஸ்ரீசூக்தி அவ்யபதேசியன் பெயர் கூறவும் தகாதவன் என்று பொருள். புழுவன் கிருமிகண்டன் என்றெல்லாம் அழைப்பது குலோத்துங்கன் என்னும் சோழ அரசனை. சிவாத்பரதரம் நாஸ்தி, பரமசிவனினும் மேலான தெய்வம் ஒன்றில்லை என்று ஓலையில் எழுதி ஸ்ரீ வைஷ்ணவ பெரியோரிடமெல்லாம் கையொப்பம் வாங்க திட்டமிட்டவன் இவன். திருச்சித்திரகூடம் என்ற திருத்தலத்தை அழித்து அங்குறைந்த கோவிந்தராஜ பெருமாள் திருமேனியை கடலில் எறிந்த மாபாபி. இவனுடைய கொடிய ஆணையால் எம்பெருமானார் கோயிலை விட்டு வெளியேற வேண்டியதாயிற்று. கூரத்தாழ்வான் கண் இழந்ததும் பெரிய நம்பி உயிரிழந்ததும் இவனுடைய அரசவையில் நடந்த சரித்திர பிரசித்தமான நிகழ்ச்சிகள். அந்தரத்திலவன் என்பது இவனுக்கு பின் சோழ அரசனாக முடிசூடிய இவன் மகனை குறிக்கிறது. தமப்பனை போன்ற வைஷ்ணவ துவேஷி அல்லாத இவனுடைய வார்த்தையே ஈட்டில் எடுக்கப்பட்டுள்ளது. ஒரு பெருமாள் கோயிலை அழித்தால் ஸ்ரீ வைஷ்ணவ தரிசனம் குலையுமோ? திருவாய்மொழியும் ஸ்ரீ ராமாயணமும் அன்றோ அத்தரிசனத்திற்கு 2 வலிய மதில்கள். இவற்றை யாராலும் அழிக்க முடியாதன்றோ? என் தந்தை என் செய்தானான் என்று தன் தந்தை செய்ததை கண்டித்து பேசினான் மகன். துவேஷ புத்தியால் அறிவை இழக்காமல் திருவாய்மொழியின் எதிரிகளை நெஞ்சுளுக்க பண்ணும் உண்மையான உயர்வை இப்படி பேசியதை பாராட்டி கூறுகிறார் அம்மையார். 43ஆம் இரகசியம் நிறைவடைந்தது.